Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். பாருங்க, நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோல்ஸ் தியரம் ஒன்று பார்த்தோம், மீன் வேல்யூ தியரம் பார்த்தோம். இது ரெண்டும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் அதை நான் இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக நடத்துகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ அந்த டாபிக் இப்போ வந்துட்டோம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக ஃபங்க்ஷனா அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆக வேண்டியது என்னென்னா அட் விச் பாயிண்ட், அட் விச் பாயிண்ட், அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த ஏன்ற புள்ளியில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அப்போது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் த கொஸ்டின் அட் விச் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டினியூட்டியை பற்றி பேச போகிறோம். இப்போது கான்செப்ட்ஸ் மெயினான விஷயம் சொல்லிட்டேன். இப்போ டெஃபினேஷனுக்குள்ளே வரோம். இப்போ டெஃபினேஷனுக்குள்ளே வந்து டெஃபினேஷனை பார்த்துட்டு அதுக்கு ஒருத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கான கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், டெஃபினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ ரைட் த டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஒரு டொமைன் எடுத்துக்கிறோம். லெட் D be a domain that is containing real number. ஓகேங்களா? ரியல் நம்பரில் இருக்குது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் D to R. D to Rக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். Then the function is said to be, then the function is said to be, then the function f of x is said to be continuous, is said to be continuous, CTS in போட்டா continuous at x equal to a. பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்டில் கண்டினியூட்டின்றதா முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு டொமைன் எடுத்துக்கிறோம். அந்த டொமைனில் வந்து கோ டொமைன் தட் இஸ் ஆருக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனானது கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம். கண்டினியூஸ்ன்னு சொன்ன உடனே அடுத்த இடம் நம்ம என்ன சொல்கிறோம், அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறது என்றால் தட் இஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் தட் ஏ பிலாங்ஸ் டு டி. ஏ எங்கே இருக்கலாம்? டியில் இருக்கலாம். அட் ஏ பிலாங்ஸ் டு டி. என்ன கண்டிஷன்ஸ்னால் ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if given x belong greater than 0, நம்ம எடுத்துக்கிட்ட x belongன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். it is very 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 smallest value, otherwise we will consider x belong is next to 0, next to 0. ஓகேங்களா? then there exists delta greater than 0. அப்போ என்னன்னு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு எக்ஸ் பிலாங்கை நம்மளால் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0. தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0 அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0 such that என்ன கான்செப்ட் அப்படின்னா modulus of f of x minus f of a less than, modulus of f of x minus f of a less than x belong whenever modulus of x minus a less than delta. நல்லா கவனிச்சிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது புரிஞ்சால் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் ஈஸியாக புரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are going to analyze whether the function, that is we are going to say the function is continuous at x equal to a
அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமான 2 விஷயங்கள் இங்கே வரணும். என்னென்னா எக்ஸ் பிலாங் அப்படின்றது வந்து greater than 0, very smallest value next to 0. இது எல்லாமே ஒன்று. அப்படி எக்ஸ் பிலாங் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா. ஆட்டோமேட்டிக்லி தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா greater than 0 such that modulus of f of x minus f of a less than x belong whenever modulus of x minus a less than delta. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ என்ன இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கலாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு xy பிளேன் எடுத்துக்கிறோம். ஒரு xy பிளேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி கர்வ் இப்படி போகுது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கர்வ் இப்படி போகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கர்வில் நான் என்ன பண்ணேன்னா அட் ஏ பாயிண்ட் ஏன்றது இங்கே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அட் ஏ பாயிண்ட் ஏ இங்கே எடுத்துக்கிறேன். ஏல எடுக்கும் போதோ இந்த ஏவை எக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஏவுக்கு ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் போத் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுக்குறோம். ஏவுக்கு ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும் போதோ நல்லா கவனிச்சிங்க, அப்படி கொடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸுக்கும் ஏவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் டெல்டா. லெஸ் தென் டெல்டா ரொம்ப சின்ன வேல்யூ. எக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஏன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சில் எடுத்துக்கிறீங்க. ஏவுக்கு ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் போத் சைட் டு ஏ கொடுக்குறோம். இந்த பக்கம் கொடுத்தோம்னா எக்ஸ் ஏ ப்ளஸ் இருக்கும், இந்த பக்கம் கொடுத்தோம்னா ஏ மைனஸ் இருக்கும். சப்போஸ் ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 2.01 அப்படின்னு வச்சுங்க, இந்த பக்கம் ஒரு 1.9 வச்சுங்க, ரெண்டு பக்கமும். இப்போது இந்த ரெண்டு பக்கமும் உள்ள எக்ஸோடைய வேல்யூஸ் எதை நெருங்குதுன்னா ஏவை நெருங்கிக்கிட்டே வருது. தட் இஸ் இட் இஸ் கம்ஸ் நியரர் டு ஏ. ஏவை நெருங்கிக்கிட்டே வருது. ஏவை நெருங்க 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 அந்த நெருங்கி வர எக்ஸுக்கும் ஏவுக்கும் அந்த நெருங்கி வர எக்ஸுக்கும் ஏவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப 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 சின்னதாகிட்டு வருது. இப்போ இந்த விஷயம் இங்கே நடக்க நடக்க நல்லா கவனிச்சிங்க, இந்த ஏவோடைய ஃபங்க்ஷன், இந்த ஏவோடைய மேப்பிங் இங்கே ஒன்று இருக்கும் இல்லைங்களா, எஃப் ஆஃப் ஏ. இந்த ஏவுடைய மேப்பிங் எஃப் ஆஃப் ஏன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏக்கு என்ன ஆக போகுதுன்னா இந்த எக்ஸ் ஆனது இந்த ரெண்டு பக்கமும் ஏவை நெருங்க 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 இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸோடைய வேல்யூஸ் இங்கே இருக்கும் இல்லைங்களா, ஃபங்க்ஷன் வேல்யூஸ், இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸோடைய வேல்யூஸ். இப்போ x1னா எஃப் ஆஃப் x1, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ்னு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ், இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன இருக்கும்? மேப்பிங்கில் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஆனது ஏவை நெருங்க 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 இந்த பக்கம் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் இது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸுங்களா, இந்த எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸும் இந்த எஃப் ஆஃப் ஏ மைனஸும் எதை நெருங்குது? எஃப் ஆஃப் ஏவை நெருங்கி கொண்டு வருது. எஃப் ஆஃப் ஏவை நெருங்கிட்டு வருது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் கிவன் எக்ஸ் பிலாங் இஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது எக்ஸ் பிலாங்ன்றது வந்து நம்ம சப்போஸ் 0.001 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எஃப் ஆஃப் ஏவை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுது? எஃப் ஆஃப் ஏவை நெருங்கிக்கிட்டே வருது. அப்போ நெருங்கிக்கிட்டே வரும்போது எந்த எக்ஸ் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக என்ன எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது x1, x2, x3 ஆர் இங்கே -x1, -x2, whatever it may be. In general, what the term you taken, that function, that will be taken as f of x minus f of a. f of a என்பது இந்த பாயிண்ட். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படிங்க இருக்குது? ரொம்ப 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 சின்னதாக இருக்குது, லெஸ் தென் எக்ஸ் பிலாங். அப்போது இந்த functions at various point neighbor of a and the function at a point a, இதோட ரெண்டும் எப்படி இருக்குது? ரொம்ப 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 சின்னதாக இருக்குது. அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் ஏவை நெருங்குகிறதுன்னு அர்த்தம். இதானங்க விஷயம். whenever if you want to say f of x minus f of a is less than x belong means then f of x is goes to near to f of a, near to f of a. இதனங்க இதுக்கு மீனிங். இதனங்க மீனிங்.
ரெண்டு டேர்முடைய டிஃப்ரென்ஸு ரொம்ப 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 சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு டேர்மும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே வேல்யூ? ஃபார் எக்ஸாம்பிள் 1.00001 எடுத்துக்கிறீங்க, another point 1.00001 எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படிங்க இருக்கும்? 0.000 சம்திங். அப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே இது வெரி 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 நியரஸ்ட் க்ளோஸ் டு ஈச் அதர் தானுங்களே அர்த்தம். அதே தானுங்களே இது அர்த்தம். f of x minus f of a modulus of f of x minus f of a less than x belong ஆக இருக்கிறது என்றால், அதாவது x belong ஐ காட்டிலும் சின்னதாக இருக்கிறது என்றால் என்ன மீனிங்னா f of x ஆனது f of a வை நெருங்கி சென்று கொண்டு இருக்கிறது, நெருங்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ f of x ஆனது f of a வை நெருங்கி சென்று கொண்டு இருக்கிறது என்றால் எப்போ நெருங்கி சென்று கொண்டு இருக்கிறது? when it is tends to f of a whenever modulus of x minus a less than delta. இங்க பாருங்க, இது நெருங்க நெருங்க இதோடைய வேல்யூஸ் எதை நெருங்குது? f of a வை நெருங்குது. x ஆனது a வை நெருங்க நெருங்க f of x ஆனது எதை நெருங்குது? f of a வை நெருங்குது. அதுதான் இந்த கண்டிஷன். f of x minus f of a less than x belong whenever x minus a less than delta. delta என்னதுங்க? like x belong there is a very smallest value. அப்போ x belong ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா there exist நம்ம இது எடுத்த உடனே then there exist delta greater than 0. இப்போ x belong வந்து 0.01 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே டெல்டா என்ன ஆகுது? ஏவை பக்கத்தில் a ப்ளஸ் a மைனஸ் பக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த சைடு போனால் a ப்ளஸ், இந்த சைடு போனால் a மைனஸ். இப்போ a ப்ளஸ் a மைனஸ்னால் இப்போ ஏவோட வேல்யூ 2 உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது? 3 4 5 6ன்னு எடுத்துக்கூடாது. 2 மைனஸ்னால் -1 0ன்னு எடுத்துக்கூடாது. ஹியூஜ் வேல்யூவை எடுத்துக்கூடாது. a ப்ளஸ்னால் ஏவோட ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் 2.01, a மைனஸ்னால் வெரி ஸ்மாலஸ்ட் டிக்ரிமெண்ட் 1.9 சம்திங், அவ்வளோதான். a ப்ளஸ்னால் இந்த பக்கம் எல்லாமே a ப்ளஸ் தான், a மைனஸ்னால் இந்த பக்கம் எல்லாமே a மைனஸ் தான் அப்படின்றது கரெக்டு. பட் நம்ம இந்த இடத்துல அட் ஏ பாயிண்ட் ஏவில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அந்த புள்ளியில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு கேட்கும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய மிக 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 அருகாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் கால் நெய்பர் பாயிண்ட்ஸ். அந்த நெய்பர் பாயிண்ட்ஸை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏவுக்கும் எந்தெந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தானுங்களே. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படின்னா எக்ஸ் ஆனது எது பக்கத்தில் இருக்குது? ஏதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வேல்யூஸ்னு அர்த்தம். அப்போ தானேங்க அது லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். தூரமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹியூஜாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ் ஆனது ஏவை நெருங்க நெருங்க f of x ஆனது f of a வை நெருங்கினால் இவ்வளோதான் விஷயம். whenever x tends to a then f of x tends to f of a, then we say that the function f of x is continuous at a point x equal to a. கிளியராக புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டுன்னு சொன்னேன். அந்த ரெண்டு தான் இது. எக்ஸ் பிலாங்கை நீங்களே சூஸ் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ் பிலாங்க்கு ஏற்ற டெல்டாவை நம்ம டிஃபைன் பண்ண ஆஸ் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகி இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அட் ஏ பாயிண்ட் ஏவுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் we say that the function is continuous at x equal to a. கிளியராக புரியுதுங்களா? கண்டினியூஸ்னா ஏன்னா நம்ம இதுக்குண்டான அர்த்தம் அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு சில இடங்களில் புரியாமே தெரியாமே போயிருந்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So, modulus of f of x minus f of a less than x belong whenever modulus of x minus a less than delta. அப்படி இருந்துச்சுன்னா then the function is said to be continuous at a point a. continuous at a point a இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கிளியராக புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க, கிராஃபிக்கலாக போட்டு காமிச்சிட்டேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மிக முக்கியமான 2 விஷயங்கள் சொல்ல போகிறோம். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அது எந்த விதத்தில் அது கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்றத நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், டெஃபினேஷன் சொல்லியாச்சு. இப்போது இதே விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சில புக்கில் if the function f of x is continuous at x equal to a then the following condition should be hold அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா if limit x tends to a plus equal to limit x tends to a minus is equal to limit x tends to a f of x is equal to f of a அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் சில இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா if the function is continuous at x equal to a then the limit exists or limit hold அதாவது லிமிட் ஹோல்டுனா எந்த பாயிண்டில் சொல்கிறோம், லிமிட் x tends to a சொல்கிறோம். இப்போ f of x equal to f of a இதையே சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன்ஸ், ஒவ்வொரு விதமான நொட்டேஷன்ஸை பார்ப்போம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் தான் நம்ம குழப்பமே ஆகிடும். எதனால் குழப்பம் ஆகிடும்னா, இந்த புக்கில் ஒரு டெஃபினேஷன்ஸ், அடுத்த ஏதோ ஒரு புக்கில் எடுத்தால் இது ஒரு டெஃபினேஷன்ஸ், அடுத்த இடத்துல ஒரு புக்கில் எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் சொல்லியிருக்காங்களே, அப்போ இது எதுதான் கரெக்டு, இதுவா அப்படின்னா எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே ஒரே மீனிங்கை தான் சொல்கிறாங்க. இன்னும் பாருங்கள், இது எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுங்களா. இப்போது இங்கே வாங்க, லிமிட் ஏ ப்ளஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட். ஏங்க ரைட் ஹேண்ட் லிமிட்டு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஏ ப்ளஸ்னா இங்கே இருக்கும், ஏவுக்கு ரைட், ஏ மைனஸ்னா ஏவோட கம்மி, ஏவுக்கு லெஃப்டில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆனது ஏவை நெருங்குகிறது அப்படின்னா இட் டென்ஸ் ஃப்ரம் எய்தர் லெஃப்ட் சைட் ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட், ரெண்டு பக்கம் நெருங்கி வருதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஆனது ஏவை நெருங்கி வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நெருங்கி வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ்லேருந்து ஏவுக்கு வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வருதுன்னா ஏ மைனஸ்லேருந்து ஏவுக்கு வருது. இதானங்க விஷயம். அப்போது நம்ம ஏ ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வருது அப்படின் போது அது நான் சொல்கிறோம் ரைட் லிமிட். ஏ மைனஸ் ஏவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஏவை எக்ஸை அப்ரோச் பண்ணும்போது அதை என்னன்னு சொல்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுன்றோம். இது ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் ஏ ப்ளஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட், லிமிட் ஏ டென் டு ஏ மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். லிமிட் ஏ ப்ளஸ்ஸும் லிமிட் ஏ மைனஸும் ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் இல்லை, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் இந்த த்ரீயும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இந்த த்ரீயும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the function is said to be continuous at a. சரிங்களே, ஏன்னா பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸை லிமிட் எடுக்கும் போது அது எதுக்கு போகுது, எஃப் ஆஃப் ஏ நோக்கி போகுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ நோக்கி போகும் பொழுது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், லெஸ் தென் எக்ஸ் பிலாங். என்னங்க இது மீனிங், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் ஐ நோக்கி செல்கிறது whenever x tends to a. இதே தான் இங்கே சொல்லியிருக்கோம், whenever x tends to a then f of x கிராஃப் போட்டோம் இல்லைங்களா, f of x minus f of a less than x belong அப்படின்னு நான் சொன்னோம் இல்லைங்களா. இதே மீனிங் தானே. x ஆனது ஏவை நெருங்கும் பொழுது, இது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் f of x ஆனது f of a-வை நெருங்குகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், லெஸ் தென் எக்ஸ் பிலாங்காக இருக்கும். அதுதானங்க இது, இதே தானே இது. இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா. அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் ஏ மைனஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட், இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு சொல்கிற ஒரே வேர்டிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏனாவே என்ன அர்த்தம், லிமிட் ஆனது எக்ஸ் ஆனது ஏவை அப்ரோச் பண்ணுது.
ஏவை அப்ரோச் பண்ணதுன்னா ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்தும் அப்ரோச் பண்ணோம். அப்படி அப்ரோச் பண்ணும்பொழுதும் ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் ஏ என்ற வேல்யூயை கொடுக்கும் பட்சத்தில் தந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றதும் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் பிலாங் வென் எவர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படின்றதும் ஒரே விஷயத்தை சொல்லுகின்ற வேரியஸ் டைமென்ஷன். அவ்வளோதான், ஒரே விஷயத்த வேறு டைமென்ஷனில் சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த கண்டிஷனில் லிமிட் ஹோல்டுனா என்னங்க அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஆனது ஏவை நோக்கி செல்லும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ எஃப் ஆஃப் ஏவாக மாறுகிறது, எஃப் ஆஃப் ஏவாக ரிசல்ட்டாக கொடுக்கிறது அப்படின்னா இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம்னா இது ரெண்டும் இதுக்கு ஈக்குவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் இருக்குதுன்னு அர்த்தம். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். இது இருந்தாலே ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் இந்த பரிமாணத்தில் சொல்லணும். அப்போ எல்லாமே எப்படிங்க இருக்குது? ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரே ரிசல்ட்டை தான் சொல்லுது, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. இப்போ கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? அப்போ இந்த கான்செப்ட் மூணுமே என்னதுங்க? சேம் மீனிங். கிளியராக புரியுதுங்களா? அப்போ எந்த புக்கில் எப்படி படித்தாலும் கான்செப்ட் ஷுட் பி சேம், கான்செப்ட் மாறாது. விஷயங்கள் சொல்கிற விதம் வேறையாக இருக்குமோ தவிர கான்செப்ட் ஷுட் பி சேம். அப்போ இது மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட், ஒன்றுத்துக்கு ஒன்று சேம். கிளியராக புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஆஸ்க் த கொஸ்டின் அட் விச் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் டெல்டா. அதுக்கு முன்னாடி டெல்டா எஃப்லாங்க பேஸ் பண்ணி தான் டெல்டா. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் ஏ. அதில் அப்படி இல்லைன்னா இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இது இல்லை என்றால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது என்னவா ஆகிடும்? டிஸ்கண்டினியூஸாக ஆகிடும். எந்த இடத்துல? அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த பாயிண்டில், மற்ற எந்த பாயிண்ட்லன்றதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபங்க்ஷனுடைய நேச்சர் எப்படி, அந்த பாயிண்ட் எப்படி அப்படின்றதெல்லாம் அந்த ப்ராப்ளம் மாறும். ஸோ இன் ஜென்ரல் limit extends to a plus a minus equal to limit exists and the function is said to be continuous at x equal to a. Otherwise the limit holds, then the limit extends to a f of x equal to f of a அல்லது modulus of f of x minus f of a less than x belong whenever modulus of x minus a less than delta. The three concepts are express the same meaning. What meaning means? The function is continuous. If you say the function is continuous, then automatically the question is arise at which points? At x equal to a. So these three concept implies continuity. At which points? It's okay now? Clear புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ராப்ளத்தில் அந்த பாயிண்ட்டை கண்டினியூட்டியாக இல்லையான்னு பார்க்க போகிறோம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபங்க்ஷன் கண்டினியூட்டியாக இருக்கா இல்லையா கொடுக்கப்பட்ட புள்ளியில் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இருக்குது இல்லைன்றதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் என்ன பண்ணிடுறேன், ரப் பண்ணிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அல்லது நான் என்ன கேட்குறேன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்குறேன், எக்ஸ் ஆனது 1ஐ நெருங்கும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1னா என்னங்க அர்த்தம்? எக்ஸ் ஆனது 1ன்ற நம்பரை நெருங்கும் பொழுதோ அதோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக்காக போட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இதோடைய வேல்யூவை கொண்டு போனோம்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும்.
இப்போ நான் என்ன பண்ணேன்னா எக்ஸோடைய வேல்யூ 0, சும்மா நானே ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 0.1, 0.5, 1. அடுத்து என்ன பண்ணுறேன்? 1.05, 1.1, 1.5 இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங் y வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் 0னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 2ங்களா? அப்போ ஒய்யோடைய வேல்யூ எக்ஸ் 0னா ஒய்யோட வேல்யூ 2 தானுங்களே. எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கணும் தானுங்களே. அப்போ எக்ஸ் வந்து 0.1 அப்படின்னா நான் ரேண்டமாக போடுறேன், 2.01 இருக்கலாம். அடுத்து எக்ஸோட வேல்யூ 0.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் 0.15. ரேண்டமாக போடுறேன், நீங்கள் செக் பண்ணீங்க 2.25 ஆர் 15 இது ஒன்றா இருக்கலாம். 25 எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 3, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 3. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்? 1.05 போகிறோம்னா 3.001 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3.11, அடுத்தது 4.25. இந்த மாதிரி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 0.1னா ஒய்யோட வேல்யூ 2.1, எக்ஸோட வேல்யூ 0.5னா இதோட வேல்யூ 2.25, 1னா 3, 1.05னா 3.01, 1.1னா 3.11, 1.5னா 4.25. இப்போ பாருங்கள், இது எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்னது? திஸ் இஸ் 1 ப்ளஸ், இது எல்லாம் 1 ப்ளஸ், 1 மைனஸ்னா இது இல்லைங்களா? அப்போ நான் 1 சென்டராக வச்சுக்கிட்டு 1.05, 0.5 அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன். ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எடுத்துக்கிறேன், ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட்டை என்ன பண்ணுறேன்? அப்படியே 1க்கு நெருங்கிட்டே வரேன். இது நெருங்கிறதுக்கு முன்னாடி இது 1 +போது நான் 1.5 வரைக்குமே உங்களுக்கு புரியத்துக்காக எடுத்துக்கிறேன். 1 - 1 0லேருந்தே எடுத்துக்கிறேன், 0லேருந்தே எடுத்துக்கிறேன். அப்போது இந்த 1.5 வந்து அப்படியே 1 நெருங்கிட்டே வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 0வானது 1 நெருங்கிட்டே வருது. ஏன்னா நம்ம லிமிட் என்ன எடுத்துருக்குறோம்? 1. அப்போது இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ 2, 2.01, 2.25. அப்படியே இது என்ன ஆகுதுன்னா 3 நெருங்கிட்டே வருது. இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ 4.25 அப்படியே குறைஞ்சி என்ன பண்ணுது? 3 நெருங்கிட்டே வருது இல்லைங்களா? 3 நெருங்கிட்டே வருது. அப்போ பாருங்கள், இந்த 1ன்றது தான் நம்ம என்ன சொன்னோம்? இப்போ கிராஃபில் 1 அப்படின்னா இந்த 1க்கு ஸ்மால் இன்க்ரிமெண்ட், இந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட் தான் 1.5 ரைட் ஹேண்ட் சைடு, 0ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? அப்போது இந்த எக்ஸை வந்து எக்ஸ் ஆனது 1 நெருங்கிட்டே வருது. நெருங்க அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க 1க்கு 3. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் f(1 = 3). இப்போ இந்த 3ன்ற வேல்யூ தான் என்ன பண்ணுது? இந்த ஃபங்க்ஷன்ஸ் நெருங்கி வருது தானுங்களே. 4லேருந்து அப்படியே 3லேருந்து 3.01 அப்படியே குறைஞ்சி 3க்கு வருது. இங்கே 2லேருந்து 2.01, 2.25, இன்னும் கொஞ்சம் 0.6 போட்டிங்கன்னா 2.26 இந்த மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே 3க்கு வருது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் எதை நோக்கி வருது? 3 நோக்கி வருது. எக்ஸோட வேல்யூ எதை நோக்கி வருது? 3 நோக்கி வருது இல்லைங்களா? அதாவது 1 நோக்கி வருது. சாரி, எக்ஸோட வேல்யூ எதை நோக்கி வருது? 1 நோக்கி வருது. f(x) வேல்யூ ஃப்ரம் போத் சைடு எதை நோக்கி வருது? 3 நோக்கி வருது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த கான்செப்ட் டயக்ராமட்டிக்காக. இப்போ என்ன பண்ணுறேன்? டேபிள் காலம் போட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக வேல்யூவில் புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சு. கிளியர்? இப்போ இந்த வேல்யூவில் சொன்ன விஷயத்தை தான் நம்ம டெஃபினிஷனாக சொல்லியிருக்கோம். இந்த டெஃபினிஷன் சொன்னால் தான் இங்கே இப்போ டேபிள் ஃபார்மாக போட்டிருக்கிறோம், கிராஃபாகவும் போட்டிருக்கோம். கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? அப்போ நீங்கள் லிமிட் எக்ஸுக்கு 2, 1 போடுறீங்க அப்படின்னா வாட்ஸ் த வேல்யூ? தட் இஸ் f of x limit x tends to 1, f(x) = x க்கு 1 போடுறீங்க, 1 square plus 2 that is 1 plus 2 that is equal to 3.
அப்போ எக்ஸ் ஆனது 1 நெருங்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதுங்க 3. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன 3. அப்போ இந்த 3 எதாவது நெருங்கி வருது எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். கிளியராக புரியுதுங்களா? ஸோ கண்டினியூஸ் அப்படின்ற கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போது ஒரு 3-4 ப்ராப்ளம் போட போகிறோம். அதில் இன்னும் இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் ஈஸியாக ரீச் ஆகிடும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.